எக்ஸ்ப்ளோரிங் காண்டினென்ட்ஸ் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். அதில் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற காண்டினெண்ட்டை பற்றி மட்டும் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டுடைய ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன் பார்க்க போகிறோம். இங்கே ஃபிசியோகிராஃபிக் அப்படின்னா என்னென்னா கடல், ஆறுகள், ஹில்ஸு, மவுண்டெயின்ஸு, லேக்ஸு, வேலிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தான் வந்து ஃபிசியோகிராஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இந்த லெசனில் இந்த ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன்ஸில் சஹாரா, சாஹெல், சவானா, கிரேட் ரிஃப்ட் வேலி, கிரேட் லேக்ஸு, சாஹிலி கோஸ்ட், காங்கோ பேசின், சதர்ன் ஆஃப்ரிக்கா, இதை பற்றி எல்லாம் நம்ம பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. லெஃப்ட் சைடு கீழே இருக்க பாருங்கள். ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ். ஆஃப்ரிக்கா கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் மிக்சர் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் சச் அஸ் மவுண்டைன், பிளாட்டியூ, பிளெயின். ஆஃப்ரிக்கா அப்படின்றது ஒரே மாதிரி இல்லாமல் மவுண்டெயினாலையும், பிளாட்டியூஸாலையும், பிளெயின்ஸாலையும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காண்டினென்ட். த ஃபாலோயிங் ஆர் தி 8 மேஜர் ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ். ஆஃப்ரிக்காவை 8 மேஜர் ஃபிசிக்கல் டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. மடகாஸ்கர் இஸ் த மேஜர் ஐலாண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. இது படிக்கும் போதே அப்படியே மேப்பையும் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னு மடகாஸ்கர் எங்கே இருக்குது, இல்லை அதோட பேர்களை நம்ம படிக்கும்போது அது எங்கே இருக்குது அப்படின்னு மேப் வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மடகாஸ்கர் அப்படின்றது ஆஃப்ரிக்காவுடைய ஒரு தீவு. சஹாரா, த வேர்ல்டு ஃபேமஸ் சஹாரா டெசர்ட். சஹாரான்றது ஒரு டெசர்ட், பாலைவனம். இஸ் லொக்கேட்டட் இன் த நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. சஹாரா அப்படின்றது எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்காவுடைய நார்த் சைடு இருக்குது இந்த டெசர்ட். ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஹாட் டெசர்ட் இன் த வேர்ல்டில் இருக்கக்கூடிய பயங்கர சூடாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய டெசர்ட்டில் இதுவும் ஒன்று. இட் ஹேஸ் அன் ஏரியா ஆஃப், இந்த சஹாரா டெசர்ட்டுடைய ஏரியா எவ்வளோ இருக்குது, டெசர்ட் ஏரியானா 9.2 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இதோடைய அளவு, அந்த மொத்த அளவு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 9.2 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த டெசர்ட் மட்டும். The Sahara is bordered by Atlantic Ocean in the west, Red Sea in the east, and Mediterranean Sea in the north, and Sahel in the south. அது அப்படியே பவுண்டரி மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். வெஸ்ட், சஹாராவுடைய வெஸ்ட் பக்கம், வெஸ்ட்டுன்னும் போது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் அங்கே மேலே தெரியுதா. ஸோ அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது. அண்ட் ஈஸ்ட் சைடுன்றது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள். ஈஸ்ட் சைடு என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, மெடிட்டேரியன் சி இருக்குது. இந்த மேப்பை வச்சு அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்போது ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ வெஸ்ட் சைடு வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ரெட் சி இருக்குது. அண்ட் நார்த் சைடு, இந்த சஹாரா டெசர்ட்டுடைய நார்த் பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா மெடிட்டரேனியன் சி இருக்குது. அண்ட் சவுத் சைடில் சாஹெல் அப்படின்றது இருக்குது. திஸ் டெசர்ட் கவர்ஸ் தி ஏரியா ஆஃப் 11 countries. இந்த பாலைவனம் வந்து 11 கண்ட்ரீஸை டச் பண்ணுது. இந்த சஹாரா அப்படின்றது 11 கண்ட்ரீஸை டச் பண்ணுது. என்னென்ன கண்ட்ரீஸ் அந்த 11 கண்ட்ரீஸ் அப்படின்னா அல்ஜீரியா, சந்த், ஈஜிப்ட், லிபியா, மாலி, மொரிட்டானியா, மொராக்கோ, நைஜர், வெஸ்டர்ன் சஹாரா, சூடன், டுனிசியா அப்படிங்கிற அந்த எல்லா 11 கண்ட்ரீஸையும் இந்த டெசர்ட் வந்து டச் பண்ணுது. It consists of many topographical features such as mountain, plateau, ergs, oases, land and gravel covered plains, salt flats, basins and depressions. இந்த சஹாராவில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். மவுண்டெயின்ஸ் இருக்கான், பெரிய பெரிய மலைகள் மாதிரி இருக்க மவுண்டெயின்ஸ். பிளாட்டியூன்றது என்னென்னா மவுண்டெயின் அளவுக்கு ரொம்ப உயரமாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஹைட் கம்மியாக இருக்கும். ஆனால் மேலே சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும், அதான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண் இருக்கும் இல்லையா, டெசர்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் மண் இருக்கும் இல்லையா, அதுதான் எர்க்ஸ். ஒயாசஸ் அப்படின்றது தண்ணி இருக்கக்கூடிய இடம். அண்ட் சாண்ட் அண்ட் கிரேவல் கவர்ட் பிளெயின்ஸ்னால் மண்ணும், இங்கே கிரேவல்னால் கூழாங்கற்கள், ஸோ மண்ணும் கற்களும் கலந்த ஒரு பிளெயின், சாதாரண பிளெயின், ஆர்டினரி பிளெயின் ஏரியா இருக்குது. அண்ட் சால்ட் ஃப்ளாட்ஸ், நிறைய சால்ட்டால் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் இருக்குது. அண்ட் பேசின் அப்படின்றது பள்ளமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான இடங்கள் பேசின்ஸ். அண்ட் டிப்ரெஷன்ஸும் கூட பள்ளமாக இருக்கக்கூடிய இடங்கள் இந்த டெசர்ட்டில் இருக்குது. Mount Koussi, an extinct volcano in Chand, is the highest point in the Sahara with 3,445 meters. Mount Koussi அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய வால்கனோ இருக்குது. எக்ஸ்டென்ட் வால்கனோ அப்படின்றது ஏற்கனவே அங்கே வால்கனோ வந்தது, பட் இப்போ இல்லை, எக்ஸ்டென்ட்னா காணாமல் போயிடுச்சு சொல்கிறோமா, அதுதான் எக்ஸ்டென்ட். ஸோ இந்த மவுண்ட் குவாசி அப்படிங்கிறது எக்ஸ்டென்டான ஒரு வால்கனோ எங்கே இருக்குன்னா சந்த் அப்படிங்கிற கண்ட்ரியில் இருக்குது. இதுதான் வந்து சஹாராவுடைய ஹையஸ்ட் பாயிண்ட், ரொம்ப உயரமான இடம் அப்படின்னா இந்த மவுண்ட் காசியில் தான்.
இதோடைய ஹைட் வந்து 3445 meters. Quattara depression in Egypt is the Sahara's deepest portion. இப்போ ஹைட்டான இடம் எதுன்னு பார்த்தோம் மவுண்ட் குவாசி. அந்த மாதிரி ரொம்ப பள்ளமான இடம் எது இந்த சஹாரா டெசர்ட்டில் அப்படின்னா குவட்டாரா டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு இடம். இது வந்து கடலுடைய லெவலை விட கடலுடைய அளவை விட 133 meters உள்ளே இருக்குது. அதாவது பள்ளமாக இருக்குதுன்னு அர்த்தம். கடல் அளவில் இருந்து சீ லெவல்லேருந்து 136 meter கீழே பள்ளத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். Nile and Niger river runs to the desert. இந்த டெசர்ட் வழியாக நைல் ரிவரும் நைஜர் அப்படிங்கிற ரெண்டு ஆறுகளும் இந்த டெசர்ட் வழியாக பாஞ்சு போகுது. அட்லஸ் மவுண்டெயின் லைஸ் இன் த நார்த் வெஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. இந்த ஆஃப்ரிக்கா உடைய நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு நார்த் வெஸ்ட்டுன்னு போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா அட்லஸ் மவுண்டெயின் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து யங் ஃபோல்டு மவுண்டெயின்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மில்லியன் காலத்துக்கு முன்னாடி அது வந்து அப்படியே நசுக்கப்பட்டு அப்படியே வளையமாக அப்படியே இது ஆனக்கூடிய ஒரு மவுண்டெயின் தான் வந்து அட்லஸ் மவுண்டெயின். இட் செப்பரேட்ஸ் த மெடிட்டரேனியன் சி அண்ட் அட்லாண்டிக் ஓஷன். இந்த அட்லஸ் மவுண்டெயின் என்ன பண்ணுதுன்னா மெடிட்டரேனியன் சீயையும் அப்புறம் அட்லாண்டிக் ஓஷனையும் வந்து பிரிச்சிடுச்சு. அதுக்கு நடுவில் இந்த அட்லஸ் மவுண்டெயின் வந்து இருக்குது ரெண்டுத்துக்கும் நடுவில். த ஹையஸ்ட் பாயிண்ட் இஸ் மவுண்ட் டாப்கால். ஹையஸ்டான பாயிண்ட் எது இந்த அட்லஸ் மவுண்டெயினில் அப்படின்னா மவுண்ட் டாப்கால். சஹாராவில் ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து மவுண்ட் குவாசி. ஆனால் இந்த மவுண்ட் டாப்கால் அப்படின்றது என்னென்னா இந்த அட்லஸ் மவுண்டெயினில் ஹையஸ்டான ஒரு பாயிண்ட் இது 4167 meters. Then Sahel means border or margin. Sahel அப்படின்றது ஒரு பார்டர் அந்த எல்லை பகுதி சொல்லுமா, ஸோ அது பார்டர். Sahel is the semi-arid tropical savanna region lies between the Sahara Desert in the north and savanna grassland in the south. இந்த சாஹல் அப்படின்றது பார்த்திங்கன்னா செமி அரிட்னா ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் ஓரளவு ரொம்ப டெசர்ட்டாக இல்லாமல் ரொம்ப பயங்கரமான டெசர்ட் இது அப்படின்னு சொல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து செமி அரிட். அண்ட் ட்ராபிக்கல் அப்படின்னா என்ன, நிறைய வெயில் இருக்கக்கூடிய இடம் தான் ட்ராபிக்கல். சவனா ரீஜியன். இந்த சாஹல் அப்படின்றது ஒரு சவனா ரீஜன் தான். சவனானா புல்லெல்லாம் அதில் ஓரளவுக்கு நல்லா வளரும். இப்போ டெசர்ட்டில் வந்து எந்த செடி கொடி புற்கள்லாம் அதிகமாக வளராது இல்லையா, பட் இங்கே ஓரளவுக்கு வளரக்கூடியது தான் சவனா அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே இருக்குன்னா சஹாரா நார்த் சைடு வந்து சஹாரா இருக்குது. அண்ட் இந்த சவனா கிராஸ்லேண்ட் அப்படின்னு புற்களால் நிறைய கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் வந்து சவானா சொல்கிறோம். ஸோ சவுத் சைடு வந்து சவானாவும் இருக்குது. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த சாஹல் அப்படின்றது இருக்குது. சாஹல்ன்றது செமி அரிட் ட்ராபிக்கல் ரீஜன். ஓகே, இட் ஸ்ட்ரெச்சஸ் ஈஸ்ட் வெஸ்ட் ஃபார் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் 4000 kilometers. ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் பக்கமாக இதோடைய ஸ்ட்ரெச் வந்து இருக்குது. சாஹல் அப்படின்றது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் பக்கமாக இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் வந்து 4000 kilometers அண்ட் கவர்ஸ் அன் ஏரியா. இது எவ்வளோ இடத்த இது அடைச்சிருக்குது இந்த சாஹல் அப்படின்னா 3.0 million square kilometers சாஹல் இருக்குது. இட் இஸ் லார்ஜ்லி a semi-arid belt of barren, sandy and rocky land. பேரன் அப்படின்னா விளைச்சல் செய்ய முடியாத ஒரு இடத்த தான் பேரன் அப்படின்னு சொல்கிறோம். சாண்டினா மணலால் செய்யப்பட்டிருக்கு. ராக்கினா நிறைய கற்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. செமி அரிட் அப்படின்றது ஃபுல்லாக டெசர்ட் இல்லாமல் ஒரு பாதி லெவலுக்கு வந்து டெசர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் வந்து செமி அரிட். பயங்கரமான ஹீட் இருக்கக்கூடிய இடம். திஸ் ரீஜன் மார்க்ஸ் த ஃபிசிக்கல் அண்ட் கல்ச்சுரல் டிரான்சாக்ஷன் பிட்வீன் தி மோர் ஃபெர்டைல் ட்ராபிக்கல் ரீஜன் இன் தி சவுத் அண்ட் டெசர்ட் இன் தி நார்த். இது ரொம்ப நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய ட்ராபிக்கல் ரீஜனுக்கும் பாலைவனமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு இடைப்பட்ட ஒரு ஃபிசிக்கல் கல்ச்சுரல் தான் வந்து இந்த சாஹல் அப்படின்றது காட்டுது. ஸோ சவுத் பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்டைலாக இருக்கக்கூடிய நல்ல விளைச்சல் வரக்கூடிய ட்ராபிக்கல் ரீஜன். இதே நார்த் பக்கம் பார்த்தீங்கன்னா டெசர்ட் இருக்குது. அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த சாஹல் இருக்குது. தென் சவானா, ட்ராபிக்கல் ட்ரை கிராஸ்லேண்ட் வித் ஸ்கேட்டர்ட் ட்ரீஸ் ஆர் நோன் அஸ் சவானா. நிறைய புல் வந்து விளைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல தான் கிராஸ்லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பெரிய பெரிய மரங்கள்லாம் இங்கே இருக்காது. ஆனால் நிறைய சின்ன சின்ன செடிகள் கொடிகள் அந்த பில்லெல்லாம் வந்து நிறைய வளர்ந்துருக்கும். அது சவனா அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ட்ராபிக்கல் அப்படின்றது வெயில் நிறைய இருக்கக்கூடிய இடம் தான் ட்ராபிக்கல் அப்படிங்கிறது. ட்ரைனா அதிகமாக அந்த இடத்துல மழை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கிராஸ்லேண்ட். மரங்கள் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று தான் ஸ்கேட்டராக இருக்கும். ஸ்கேட்டர்னால் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்கும். அதுதான் சவானா. அதிகமான மரங்கள் இல்லாத இடத்த தான் நம்ம சவானா அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்டுக்கு பேர் வந்து சவானா. இட் இஸ் லொக்கேட்டட் நியர் தி ஈக்வேட்டர் அண்ட் கவர்ஸ் ஆல்மோஸ்ட் half ஆஃப் தி ரீஜன் ஆஃப் தி ஆஃப்ரிக்கா. இது ஈக்வேட்டர் ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த சவானா அப்படின்றது இருக்குது.
ஆஃப்ரிக்காவில் ஒரு பாதி இடம் வந்து சவானாவாக தான் இருக்குது, அதாவது கிராஸ்லேண்டாக தான் இருக்குது. திஸ் கிராஸ்லேண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் தி ரீஜன்ஸ் ஜஸ்ட் நார்த் அண்ட் சவுத் ஆஃப் ரெயின் ஃபாரஸ்ட் தட் லை அலாங் தி ஈக்வேட்டர். இந்த கிராஸ்லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்றது எப்பயுமே மழை இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் வந்து ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறோம். நல்ல வெயில் அடிக்கும், நல்ல மழையும் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதான் வந்து ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம். இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு நார்த்துக்கும் சவுத்துக்கும் நடுவில் வந்து இது இருக்குது. Trees are the main features of the landscape in some parts of the savannas. ஒரு சில சவானாஸில் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் வந்து இருக்கும், while tall grass covers the other area. நிறைய பெரிய பெரிய பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கக்கூடிய பில் வந்து நிறைய இந்த ஏரியாவில் இருக்கும். அனிமல்ஸ் ஆஃப் மெனி ஸ்பீசிஸ் கிராஸ் இன் திஸ் ஜோன். நிறைய அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பில்லை வந்து சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு ஜோனாக இந்த கிராஸ்லேண்ட் வந்து இருக்குது. மேய்ச்சல் நிலமாக இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. த செரன்கெட்டி பிளெயின் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பிளெயின் இன் சவானா. இந்த சவானாவில் இந்த கிராஸ்லேண்டில் இருக்கக்கூடிய பிளெயின்ஸில் எது வந்து பெரிய இடம் அப்படின்னா செரன்கெட்டி அப்படிங்கிற அந்த பிளெயின் தான். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஓப்பன் ஏர் ஜூ. ஏன்னா அங்கே நிறைய மேய்ச்சலுக்காக அனிமல்ஸ்லாம் வருது இல்லையா, அதனால் அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா ஓப்பன் ஏர் ஜூ அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. இந்த சவானாவை செரன்கெட்டி பிளெயின் அப்படின்றது லார்ஜஸ்ட் பிளெயின். இந்த இங்கே கிராஸ்லேண்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடம் தான் வந்து செரன்கெட்டி பிளெயின் அப்படின்றது. கிரேட் ரிஃப்ட் வேலி அண்ட் தி கிரேட் லேக்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. Rift Valley is the large crack in the earth's surface formed by the shifting of tectonic plates. இங்கே ரிஃப்ட் வேலி அப்படின்னா பூமி வந்து ரெண்டு அப்படியே பொழந்த மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு கிராக் இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ரிஃப்ட் வேலி அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெக்டானிக் பிளேட்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒவ்வொரு காண்டினென்ட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனித்தனியாக இருக்கக்கூடிய பிளேட்ஸ் இதெல்லாம் ஒன்று அப்படி நகர்ந்துட்டுருக்கு எல்லாம் படித்தோம் இல்லையா, அதான் வந்து டெக்டானிக் பிளேட், நம்ம லேண்டுடைய அந்த பிளேட்டு. இந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நகரும் போது இல்லை இடிக்கும் போதோ இல்லை இதாகும் போதோ ஏற்படக்கூடிய ஒரு கிராக் தான் வந்து இந்த ரிஃப்ட் வேலி அப்படின்னு சொல்கிறது. ஒன் ஆஃப் தி மேஜர் ஜியோகிராஃபிக்கல் அண்ட் ஜியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா இஸ் தி கிரேட் ரிஃப்ட் வேலி. இந்த ஆஃப்ரிக்காவுடைய மிக முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தா இந்த ரிஃப்ட் வேலி தான். இட் ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ரம் நார்தர்ன் சிரியா அண்ட் ஏஷியாவில் நார்தர்ன் சிரியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி சென்ட்ரல் மொசாம்பிக்யூ இன் ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் சென்ட்ரல் மொசாம்பிக்யூ வரைக்கும் இந்த ரிஃப்ட் வேலி வந்து இருக்குது. டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 6400 கிலோமீட்டர்ஸ். அதாவது நார்த் சிரியாவில் ஏஷியாவில் இருக்கக்கூடிய நார்த் சிரியாவிலேருந்து சென்ட்ரல் மொசாம்பிக்யூ வரைக்கும் இதோடைய அளவு எடுத்து பார்த்தோன்னா 6400 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இந்த ரிஃப்ட் வேலி. இட் ரன்ஸ் டு தி ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா அண்ட் கண்டெய்ன்ஸ் மெனி லேக்ஸ். ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா வழியாக இது இருக்குது, அந்த பகுதியில் இருக்குது. அண்ட் இதில் நிறைய ஏரிகள் இருக்குது. லேக்ஸ்னது ஏரிகள் இல்லையா, ஸோ நிறைய ஏரிகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. த ஆஃப்ரிக்கன் கிரேட் லேக்ஸ் ஆர் தி சீரீஸ் ஆஃப் லேக்ஸ் ஃபவுண்ட் இன் தி ரிஃப்ட் வேலி. ஆஃப்ரிக்கன் கிரேட் லேக்ஸ்ன்றது பெரிய பெரிய ஏரிகள், இந்த ரிஃப்ட் வேலியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஏரிகள். த வாட்டர் இன் த கிரேட் லேக்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா கான்ஸ்டிடியூட்ஸ் அபவுட் 29% ஆஃப் பிளானட்ஸ் அன்ஃப்ராசன் சர்ஃபேஸ் ஃப்ரெஷ் வாட்டர். அன்ஃப்ராசன் அப்படின்னா என்னென்னா ஐஸ் மாதிரி ஆகிறது ஃப்ராசன் சொல்கிறோம். ஸோ ஐஸாக ஆகாமல் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் குடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் இந்த ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டரில் 25% ஆஃப் வாட்டர் வந்து இந்த கிரேட் லேக்ஸில் மட்டுமே இருக்குது. தெர் ஆர் 7 மேஜர் லேக்ஸ் இன் திஸ் ஏரியா. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா 7 பெரிய பெரிய ஏரிகள் இருக்குது. லேக் விக்டோரியா இன் திஸ் ரீஜன் இஸ் த லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் பாடி இன் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ்லேயே ரொம்ப பெரிய லேக்குன்னு பார்த்தா லேக் விக்டோரியா தான். செகண்ட் லார்ஜஸ்ட் இந்த வேர்ல்டு. ஆஃப்ரிக்காவில் மிகப்பெரியது லேக் விக்டோரியா. அதே லேக் விக்டோரியா வந்து உலகத்துலேன்னு எடுத்துக்கிட்டால் 2வது பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக் வந்து லேக் விக்டோரியா. வேர்ல்டுலன்னு எடுத்துக்கிட்டால் செகண்ட் பிளேஸு, ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் மட்டும்னு எடுத்துக்கிட்டால் இது வந்து ஃபஸ்ட் பிளேஸ் இதுக்கு. நெக்ஸ்ட் டு லேக் சுப்பீரியர் இன் யூஎஸ்ஏ. அப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப மிகப்பெரிய ஏரியா எதுவாக இருக்கும் ஃப்ரெஷ் வாட்டர் ஏரியா அப்படின்னா யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய லேக் சுப்பீரியர். இது ஒரு மிகப்பெரிய ஏரியா. அதுக்கடுத்து மிகப்பெரிய ஏரியா வந்து லேக் விக்டோரியா. லேக் விக்டோரியா ஆஃப்ரிக்காவில் இருக்குது, லேக் சுப்பீரியர் யூஎஸ்ஏல இருக்குது. இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ரிவர் நைல். இந்த லேக் விக்டோரியாவுக்கு தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா ரிவர் நைல்லேருந்து இந்த லேக் விக்டோரியாவுக்கு தண்ணி வந்து சோர்ஸாக கிடைக்குது. த அதர் லேக் இந்த வேலி இஸ் டஞ்சானிகா which is the longest and deepest French water lake in the world. உலகத்திலேயே வந்து ரொம்ப நீளமான ரொம்ப ஆழமான ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஏரி எதுன்னு பார்த்தீங்கன்னா
இக்கா அப்படிங்கிற ஒரு ஏரி தான். வேர்ல்டுலேயே இதுதான் வந்து டீப்பஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட். நம்ம ஃபஸ்ட்டு லைக் விக்டோரியா பார்த்தது வந்து ரொம்ப பெருசுன்னு பார்த்தோம். இது வந்து ரொம்ப நீளமானது, ரொம்ப லாங்காக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். லேக் ஆல்பர்ட், லேக் எட்வர்ட், லேக் கிவு, லேக் மலாவி, லேக் டுர்கானியா ஆர் தி அதர் இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் இன் ஆஃப்ரிக்கா. ஸோ இதெல்லாம் மற்ற லேக்ஸ், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான லேக்ஸுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஹைலாண்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப்ரிக்கன் மவுண்டெயின்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தீஸ் ஹைலாண்ட்ஸ். ஹைலாண்ட்ஸ்ன்றது ஹைட்டாக இருக்கக்கூடிய பகுதியை ஹைலாண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ நிறைய மவுண்டெயின்ஸில் இந்த ஆஃப்ரிக்கனுடைய மவுண்டெயின்ஸ் எல்லாமே இந்த ஹைலாண்ட்ஸில் தான் வந்து இருக்குது. இட் ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ரம் எத்தியோப்பியா டு கேப் ஆஃப் குட் ஹோப். எத்தியோப்பியாவிலேருந்து தொடர்ந்து கேப் ஆஃப் குட் ஹோப் வரைக்கும் இந்த ஸ்ட்ரெச் வந்து இந்த ஹைலாண்ட்ஸ், இந்த ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் ஹைலாண்ட்ஸோடைய ஸ்ட்ரெச் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. இந்த பேரெல்லாம் அப்படியே படிக்கும்போது நீங்கள் மேப்பை வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். மவுண்ட் கிளிமஞ்சாரோ இஸ் தி ஹையஸ்ட் பீக் லொக்கேட்டட் இன் திஸ் ஹைலாண்ட். இந்த ஹைலாண்டில் இருக்கக்கூடிய மவுண்டெயினில் ஹையஸ்ட் பீக், ரொம்ப உயரமான இருக்கக்கூடிய மலை இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் கிளிமஞ்சாரோ அப்படிங்கிற அந்த ஒரு மவுண்டெயின் தான். 5895 meters. Mount Kenya and Mount Ruwenzori are the major mountains located in these highlands. கிளிமஞ்சாரோ மட்டும் இல்லாமல் மவுண்ட் கென்யா, மவுண்ட் ரெவென்சோரி கூட இந்த பகுதியில் இருக்குது. திஸ் ரீஜன் இஸ் ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டட் அண்ட் கவர்ட் வித் ரிச் கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட், ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் வாட்டர்ஃபால்ஸ் ஆஃப் நேச்சுரல் சீனிக் பியூட்டி. இந்த ஏரியாவில் இப்போ இந்த மவுண்டெயின்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஹைலாண்ட்ஸில் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸ்பேர்ஸ்லி பாப்புலேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்பேர்ஸ்லினா மிக குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புல்வெளியாலையும் கிராஸ்லேண்டாலையும் ஃபாரஸ்டாலையும் சின்ன சின்ன நிறைய ஓடைகள், ஸ்ட்ரீம்ஸ்னால் நிறைய குட்டி குட்டியாக ஏரிகள், அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப நேச்சுரலான ஒரு சீனிக் பியூட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஹைலாண்ட்ஸ் தான். It enjoys misty mornings and fresh mountain breezes which attracts large number of tourists from other parts of the world. இது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. இது ரொம்ப அழகாக அப்படியே மார்னிங்ஸில் அப்படியே அந்த பனி விழக்கூடிய அந்த மிஸ்டி மார்னிங்காகவும் மவுண்டெயினில் கிடைக்கக்கூடிய அந்த ப்ரீஸ், அந்த காற்று, ஃப்ரெஷ்ஷான காற்றும் வந்து நிறைய டூரிஸ்டர்ஸை வந்து இந்த இடத்துல நிறைய பேர் வந்து டூரிஸ்டுக்காக அந்த பிளேஸ்க்கு வராங்க. ஸ்வாஹிலி கோஸ்ட்ன்றது கடற்கரைகள் சொல்கிறோம். ஸ்வாஹிலி கோஸ்ட் இஸ் லொக்கேட்டட் அலாங் தி ஷோர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆஃப்ரிக்காவில் இந்த ஷோர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸ்வாஹிலி கோஸ்ட் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. இட் ஸ்ட்ரெச்சஸ் அபவுட் 1610 kilometers அலாங் தி இந்தியன் ஓஷன். இந்த பக்கம் நம்மளுடைய ஈஸ்ட் சைடு, ஆஃப்ரிக்கானுடைய ஈஸ்ட் சைடு தான் வந்து நமக்கு இந்தியாவுக்கு லெஃப்ட் சைடு இல்லையா. இந்தியாவுடைய லெஃப்ட் சைடு, சவுத் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியன் ஓஷன் இருக்குது. ஸோ ஆஃப்ரிக்காவுடைய ஈஸ்ட் சைடில் இந்த இந்தியன் ஓஷனுடைய இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்வாஹிலி கோஸ்ட் வந்து இருக்குது. இந்தியன் ஓஷனில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இந்த கோஸ்ட்டு, சொமாலியாவிலேருந்து மொசாம்பிக்யூ வரைக்கும் இந்த ஸ்வாஹிலி கோஸ்ட் அப்படின்றது இருக்குது. இட் வாஸ் அ ரீஜன் வெர் தி ஆஃப்ரிக்கன்ஸ் அண்ட் அராப்ஸ் மிக்ஸ்டு டு கிரியேட் அ யூனிக் கல்ச்சர். இந்த இடத்துல இந்த சொமாலியா, மொசாம்பிக்யூ எல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன்ஸும் அரபு நாட்டை சார்ந்தவங்களும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு புதுசாக இன்னொரு கல்ச்சரை வந்து க்ரியேட் பண்ணது இந்த இடத்துல தான். இந்த கல்ச்சருக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்வாஹிலிய கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பீப்புள் ஆஃப் திஸ் கோஸ்ட் ஆர் கால்ட் அஸ் ஸ்வாஹிலி. அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களை ஸ்வாஹிலி அப்படின்னு சொல்கிறதுனால அது ஸ்வாஹிலி கோஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு கல்ச்சர் இங்கே ஒன்றாகுது. ஆஃப்ரிக்கன்ஸும் அரப்ஸும் ஒன்றா சேர்ந்து அந்த இடத்துல வாழ்கிறாங்க. தி காங்கோ பேசின் ஆர் ஜாயிர் பேசின். பேசின் அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் பேசின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காங்கோ பேசின் எங்கே இருக்குன்னா ஈக்குவேட்டருக்கு ரெண்டு சைட்லையும் இருக்குது. வெஸ்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் ஈக்குவேட்டருக்கு ரெண்டு பக்கமும் இந்த காங்கோ பேசின் இருக்குன்றாங்க. இட் கம்ப்ரைசஸ் அன் ஏரியா ஆஃப் மோர் தென் 3.4 million square kilometers. இந்த காங்கோ பேசின் எல்லாம் அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஜாயிர் பேசின்னு சொல்கிறாங்க. இதுடைய ஏரியா பார்த்திங்கன்னா 3.4 million square kilometers. இதில் வந்து டென்ஸ் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்குது. டென்ஸ்னால் ரொம்ப அடர்த்தியான எவர்கிரீன் ஃபாரஸ்ட், எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்பயுமே க்ரீனாக இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் இந்த இடத்துல இருக்குது. இட் ப்ரொவைட்ஸ் ஃபுட், ஷெல்டர், மெடிசன், வாட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஃபார் ஓவர் 7.5 million people. இந்த ஃபாரஸ்ட்லேருந்து 7.5 million பீப்புளுக்கு ஃபுட்டு, மெடிசன் எல்லாமே வந்து கிடச்சிட்ருக்கு. இட் இஸ் வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் பேசின் நெக்ஸ்ட் அமேசான். அமேசானுக்கு அடுத்து ரெண்டாவது ரிவர் பேசின், ரொம்ப பெரிய ரிவர் பேசின் பார்த்திங்கன்னா இந்த காங்கோ பேசின் தான். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஜாயிர் பேசின். ஸோ வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் பேசின்
next to Amazon. First largest river basin வந்து Amazon, அதுக்கு அடுத்து Congo basin. Then Southern Africa. Most part of the Southern Africa is the plateau region. Plateauன்றது மவுண்டைன் மாதிரி ஹைட்டாக இல்லாமல் அதை விட கம்மி ஹைட்டில் இருக்கும், ஆனால் மேல் பகுதி ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்கும். அதை வந்து காங்கோ இது பிளாட்டியூ சொல்கிறோம். இந்த சதர்ன் ஆஃப்ரிக்கா அப்படின்றது வந்து பிளாட்டியூ ரீஜன் தான் இது. டிராக்கன்ஸ்பர்க் மவுண்டைன் இஸ் ஃபவுண்ட் இன் தி ஈஸ்டர்ன் போர்ஷன் ஆஃப் தி எஸ்கார்ப்மெண்ட். ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனில் இந்த டிராக்கன்ஸ்பர்க் மவுண்டைன் அப்படின்றது இருக்குது. இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட். நார்த் ஈஸ்டில் இருந்து சவுத் வெஸ்ட் வரைக்கும் இந்த சதர்ன் ஆஃப்ரிக்கா இருக்குது. இந்த மவுண்டைன் வந்து இருக்குது. எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னா 1125 கிலோமீட்டர்ஸ். இந்த மவுண்டனுடைய லென்த்து சொல்கிறாங்க 1125 கிலோமீட்டர்ஸ். இதுடைய ஹையஸ்ட் பீக்கு இந்த மவுண்டனில், டிராகன்ஸ்பர்க் மவுண்டனில் இருக்கக்கூடிய ஹையஸ்டான ஒரு இடம் என்னென்னா தபானா லென்யாக்கா 3482 meters. This region is covered with grassland known as veld. இந்த ரீஜன்லையும், இந்த சதர்ன் ஆஃப்ரிக்கா ரீஜன்லையும் கூட கிராஸ்லேண்ட் வந்து இருக்குது. கிராஸ்லேண்ட் வந்து பெரிய பெரிய புல்லெல்லாம் வளரக்கூடிய இடம் தான். நிறைய மரங்கள் எல்லாம் இல்லாமல் வெறும் நிறைய பில்லு மட்டுமே வளரக்கூடிய இடம். ஸோ இந்த ரீஜனையும் இங்கே இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா வெல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கலஹரி டெசர்ட் லைஸ் in the south and Namib Desert is along the southwest shore of Africa. ஆஃப்ரிக்காவுடைய சவுத் பக்கம் பார்த்திங்கன்னா கலஹரி டெசர்ட் இருக்குது. அண்ட் சவுத் வெஸ்ட் ஷோர் கிட்ட பார்த்திங்கன்னா நமீப் டெசர்ட் அப்படின்றது இருக்குது. கலஹரி டெசர்ட் இன் திஸ் ரீஜன் இஸ் நாட் ஆக்சுவலியே டெசர்ட். இந்த கலஹரி டெசர்ட் அப்படின்றது உண்மையிலேயே பார்த்தா டெசர்ட் கிடையாது. பட் அ புஷ்ஷி ஸ்க்ரப்லேண்ட் சிச்சுவேஷன் பிட்வீன் தி ஆரஞ்ச் அண்ட் ஜம்பேசி ரிவர். ஆரஞ்சுக்கும் ஜாம்பேசி ரிவருக்கும் நடுவில் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரப்லேண்ட் தான் இது. இது டெசர்ட் கிடையாது. ஆக்சுவலாக நிறைய ரொம்ப புஷ்ஷி அப்படின்றது நிறைய அந்த செடிகள்லாம் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா. ஸோ அந்த ஒரு இடத்த தான் வந்து கலஹாரி டெசர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ரிவருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஆரஞ்ச் அண்ட் ஜாம்பேசி ரிவருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி கலஹாரி டெசர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.